ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாள் எப்படி போச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்னன்னு தெரில, திடீர்னு மூச்சு விட முடியல, பேசினா மூச்சு அடைக்கிது, அதனால தான் அப்படி பேசுகிறேன். வாங்க போய் வீடியோ பார்க்கலாம். என் வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க போயிட்டு வீடியோவை பார்க்கலாம். குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சேன். மணி 5:30 ஆகிடுச்சு. அதுக்கு ஸ்கூல் லஞ்சு கட்டணும். திங்கக்கிழமை என்ன செய்கிறதுன்னு தெரியல. திங்கக்கிழமையா இன்னைக்கு? ஐயோ வெள்ளிக்கிழமைங்க. இன்றைக்கி உளறேன் நான். ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டணும், என்ன கட்டுறதுன்னு தெரியல. கோதுமை தோசையும் கார சட்னியும் தான் அரைக்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. என்னோடய ஸ்டைலில் சட்னி எப்படி அரைக்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. சட்னி கார சட்னி அரைக்கலான்னு பார்த்தா தண்ணி சட்னி மாதிரி கரண்ட் இல்லை. இன்வெர்ட்டருக்கு போடலான்னு பார்த்தாலும் லோ வோல்டேஜாக இருக்கிறதுனால என்னால் அரைக்க முடியாது. இப்போ வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படியும் 6 சாப்பிட்டு போக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. தோசைக்கு இட்லி மாவு போடணுங்க. என்ன இங்கே பாருங்கள், டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு தான் நான் வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைம் ஆகுது. எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ போய் தோசை ஊற்றலாம். சார் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, கிளம்பணும். சரி வாங்க செஞ்சிடலாம். 2 மணி ஆகுது. இங்கே பாருங்கள், தக்காளி தொக்கு ரெடி. நான் இது தக்காளி சட்னி அரைக்கணும்னு தான் பார்த்தேன். கரண்ட்டு விட்டு வந்ததுனால இதை தக்காளி தொக்கா மாற்றியாச்சு. சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறது. வாங்க இப்போ நம்ம தோசை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தோசை எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. கோதுமை தோசைங்க, சூப்பராக இருக்கா? இப்போ பேக் பண்ணும்போது பார்க்கலாம். பேக் பண்ணிடலாங்க. அரி எனக்கு சாப்பிட்றதுக்கு 3 வேணும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு 3 வேணும் அப்படின்னாரு. அதனால் 3 சாப்பிட்றதுக்கு வச்சாச்சு. ஓகே, இது ரெடி. இப்போ சட்னி மட்டும் வச்சிடலாம். இந்த குட்டி கிண்ணத்தில் தான் சட்னி வைக்க போகிறோம். கிட்ட கட் ஜல்திக்கா இருங்க, இதை வச்சுட்டு பார்க்குறோம். பேக் பண்ணி வச்சுங்க. சார் சாப்பிட்றாரு. எப்படா இருக்கு கறி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கா? சரி சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, பவுடர் வச்சுருக்க கிளம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்காக போகிறோம். ஒன்று அரியோட டான்ஸ் கிளாஸ் கிளம்பியாச்சு. இன்னொன்று டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வாங்க போகலாம், கிளம்பலாம். ஹரி வாப்பா, டைம் ஆகிடுச்சி. எழுந்துரு போகலாம். ஓகேங்க, கிளம்பியாச்சு. 10:30க்கெலாம் டான்ஸ் கிளாஸில் இருக்கணும். அதனால் கிளம்பியாச்சு. பேக் எடுத்தாச்சு. எங்கே எடுத்தியோ அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்தேன். இதில் அரியில் இந்த ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குரோ, அப்புறம் அரியோடைய டைரி. ஐயோ மழை பெய்யுதுங்க. காட்டுற பாருங்களேன். ஓகேங்க, கொடையை எடுத்துகிட்டு கிளம்பிடலாங்க. இடியே இடித்தாலும் நாங்கள் போகிறது தான். என்ன அரி? ஆமாம், நாங்கள் கிளம்பிட்டோம், அதனால் நிற்க மாட்டோம். வாங்க ஓடி போயிடலாம். ஆச்சுங்க, மழையில் நனைஞ்சிக்கிட்டே இப்போ தான் திறந்தாங்க. அரி அங்கே நிற்கிறான் பாருங்க. ஊதா இல்லைன்னா 80க்கு ஊதா வச்சு இங்கே மட்டும் பேண்ட்டு சொப்பு ஊதா மூக்கி சகரிவா. நல்லா மழையில் நனைஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே முடிச்சுட்டு கிளம்புறப்ப சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறேன் அப்படின்றத. ஓகேங்களா?
ஆட்டோ போட்டுக்கிறாங்க இன்னும். पहले आपकी जांच करेंगे, आपके खिलाफ जो काम कर रहे हैं, जो आरोप लगे थे या जिस तरीके से करप्शन केसेस ना एपटी कोई वो नहीं भाई से काली पोलो पुल्लो சரிட்டா. எல்லா இடமும் மழை பெஞ்சதுனால வயலுங்கள்லாம் இப்போ தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஏர் ஓட்டியிருப்பாங்க. சில பேர் ஏர் ஓட்டியிருப்பாங்க, சில பேர் ஏர் ஓட்டி இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஏர் ஓட்டி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, பச்சை பசீர்னு. இதுக்கப்புறம் தான் இருக்குது அழகாக இருக்கிறது. சரி ஓகேங்க, வாங்க இப்போ நம்ம போகலாம். நம்ம போகிறோன்னு சொன்னது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் டைம் ஆகிடுச்சு, அதனால் நானும் அரியும் வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிக்கு ஆதார் கார்டு தாங்க எடுக்க போகிறோம். இப்போ கோபால்புரம் மார்க்கெட்லேருந்து வீட்டு வழியாக தான் பொண்ணாக்கு போகணும். இப்போ வாங்க நம்ம போயிட்டு தம்பிக்கு வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வழியாக இன்றைக்கி தான் ஃபைனலாக அரிக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்க போகிறோம். வாங்க இப்போ போய் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரி வா போகலாம்ப்பா. ஓகேங்க, கிளம்புறோம். போயிட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். நல்லபடியாக எடுக்கிற இடத்த பார்க்கலாம். பாய்ங்க. மழை வந்ததுனால வந்து சர்வே டவுனாக இருக்குதுங்க. அதனால் வந்து நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. மன கஷ்டத்தோடு நாங்கள் இப்போ கிளம்பிக்கிறோம். ஆனால் இப்போ வெயில் அடிக்குது, சர்வே டவுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, வீட்டுக்கு போகலாம் வாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மூஞ்சி கழுவுனது. இதுக்கப்புறம் சாப்பிட்ணும். மணி 1:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பளம் பொரிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்ணும். சரி ஓகேங்க, நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுங்கள், சாப்பிட்றப்ப பார்க்கலாம். போயிட்டு என்ன பண்ணுறீங்க? டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடியே லேட் ஆகும்னு தெரிஞ்சு சமைச்சு வச்சுட்டு போயாச்சா. இப்போது நீங்கள் நானும் சாப்பிட போகிறோம். ஒன்று தத்தில். ஆமாம், ஒரே தட்டில் சாப்பாடு, குழம்பு, அப்பளம். சாப்பிடலாமா? வாங்க வாங்க, பசிக்குது, மணி ஆயிடுச்சு. பாருங்க, கொஞ்சமாக துணி இருக்குது, கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. மழை பெஞ்சது அப்படியே இருக்குது என்ன. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த துணியை மிஷினில் தான் போட போகிறேன். நான் மிஷினில் போட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை உட்காந்து தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆயிடுச்சு துணி மிஷினில் போட்டு. இப்போ அதனால் வந்து கொஞ்சம் துணிங்க இருக்குது, மிஷினில் போட்டுடலாம். வாங்க போட்டு பார்க்கலாம். துணி வந்து மிஷினில் போட்டாச்சுங்க. துணி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரத்தை கழுவிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு, கொரியர் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இங்கே பார்சல் என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் அந்த பார்சல். நம்மக்கிட்ட வந்து ஸ்டாண்டு வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டு தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டாண்டு வந்து உடஞ்சி போச்சு. அடுத்தது ஒரு ஸ்டாண்டு, சின்ன ஸ்டாண்டு வாங்கினாங்க. அது வந்து மாமா வச்சுருக்காங்க, அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்கள, அதனால் அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. எப்போயாவது வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு தரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் சின்ன ஸ்டாண்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று ஆர்டர் போட்டேன். எங்கள் அண்ணா வாங்கி வச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் வாங்கினது நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நம்மளும் அந்த மாதிரி ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். அதே ஸ்டாண்டு தான், எங்கள் அண்ணா வாங்கின ஸ்டாண்டு தான். எங்கள் அண்ணாக்கிட்டே அன்னிக்கிட்டே கேட்டு அதுக்கப்புறம் நானே வாங்கிக்கிறேன், விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான். வேணும்ப்பா, இது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கனமாக இருக்குதுங்க. பாருங்கள், லென்த்து ரொம்ப நல்லாவே வரும். இன்னும் பெருசு தான் லென்த்து வரும் என்ன. ஆனால் எனக்கு மெயின் இந்த புடி தான் ஸ்ட்ராங்கு வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளதை வந்து நான் பார்த்து வாங்கியிருக்கேன்.
இதில் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம கற்றுக்கணும். மாமாவே கற்றுக்கினாரு, நம்ம கற்றுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு இது இருக்குது. செல்ஃபி எடுப்போம்ல அந்த ஃபோட்டோ, இது வந்து நம்ம இதை கற்றுக்கணுன்னா வீடியோ எடுக்கக்குள்ள கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுதாங்க இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 சில்லறை வந்தது. ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361 ரூபா. 361 ரூபாங்க இந்த ஸ்டாண்டு. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது, ஒர்த்து தான். மேலும் உங்களுடைய ஆதரவால் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம். சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க, இந்த ஸ்டாண்டுக்கு கொடுக்குற மாதிரி அப்படியே எங்களுக்கும் கொடுங்க. ஸ்டாண்டு நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.